2, 5, 7, 1, 2, 3, 4, 5, 6. வணக்கம், என் பேரு தங்கமணி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த சீனே இல்லைங்க. நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டேன், நான் ஏன் இந்த பேஜ் ஆரம்பிச்சேன், இந்த பேஜில் என்னெல்லாம் சம்பவம் இருக்குது, இங்கே என்னெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதுக்கு என் அழகான மூஞ்சத்துக்கு இவர் மண்டிகளை கவுத்து வச்சிருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு டாபிக். இந்த பேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரை பண்ணலான்னு இருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிராங்க்ஸ். பட் நம்ம இல்லைங்க, இப்போலாம் செம்ம உசாரா இருக்கிறானுங்க. சார் பிராங்க் சார் விட்டுருங்க சார், அப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் செம்ம அடிக்கிறாங்க. சரி 4 பேரை கூப்பிட்டு வா மச்சான் காமெடி கிளிப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சாரி மச்சான் எனக்கு வேலை இருக்குதுன்றானுங்க. சரி அப்படியே கவுந்து பத்தி யோசிச்சுனே இருந்தேன். அப்போதான் எங்க அம்மா சின்ன வயசுல சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீ அத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறடா, ஆனா சயின்ஸ் மட்டும் எப்படா நல்லா பண்றேன்னு சொன்னாங்க. ஹவுன்னு கேட்டாங்க. தட் கொஸ்டின் ஸ்டில் நோ ஆன்சர் ஃபார். சரி அப்படியே அதை கேட்டு பூரிச்சு போய் அப்படியே பெரிய டாக்டர் இல்லான்னு நினைச்சா, எங்க அம்மா கத்தியில எனக்கு கொண்டு போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க விட்டாங்க. ஒய் நீ கேட்டா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் நெவர் கீன் சப்ஜெக்டா, யூ கேன் கெட் a job at any place in any time in any part of the world அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னங்க, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். and the rest is history. இப்போ பாருங்க, உங்க முன்னாடி உட்காந்து யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணினேன். எப்பவுமே ஒரு தப்பான முன்னோக்கத்தோட பார்த்து நம்ம பழகிட்டோம். இப்போ சயின்ஸு அப்படின்னு சொல்லும் போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயம் தான் அப்படின்னு ஒரு எண்டு கார்டு போட்டு வச்சிட்டோம். விச் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஏன்னா நம்மளுக்கு குழந்தையிலேருந்து இந்த 3 விஷயத்தை தான் ஓயாமல் எடுத்துருக்குறாங்க பாடத்தை. ஏன்னா சயின்ஸுன்னு சொல்லும் போது நம்ம மைண்டில் ஒரு தடியான டெக்ஸ்ட் புக்கு, ஒரு வெள்ளை லேப் கோட்டு, மைக்ரோஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், இப்போ கொஞ்ச நாளாக மானே பொன்மானே டைம் ட்ராவல் வேற. சயின்ஸில் 3 கேட்டகரி இருக்கிறது உண்மைதான், அதாவது பிரிவுகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த 3 பிரிவுகள் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிடையாது. இதெல்லாம் துணை பிரிவுகள், சப் கேட்டகரிஸ். ஸோ இந்த 3 பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்பி ஃபிசிக்கல் சயின்ஸு, லைஃப் சயின்ஸு, சைக்காலஜிக்கல் சயின்ஸ். இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அஸ்ட்ரானமி இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் கீழே வரும். ஜாலஜி, பாட்னி, பயாலஜி இதெல்லாம் வந்து லைஃப் சயின்ஸ் கீழே வரும். அப்புறம் இந்த சோஷியல் சயின்ஸு, சைக்காலஜி இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் சயின்ஸும் வரும். ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்க்கறது எல்லாமே சயின்ஸ் தான். சயின்ஸ் இஸ் எவ்ரிதிங். இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கு, நேற்று ஏன் இப்படி இருந்துச்சு, நாளை எப்படி இருக்க போகுது, போட்டு அலசி எடுக்கிறது பேர் தான் சயின்ஸ். சயின்ஸ் வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகமும் இந்த உலகத்துக்கும் அப்பால இருக்கிற எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிற போடுற மனிதனோட முயற்சி. அதுக்கு அடிப்படையான ஒரு சான்று, எவிடன்ஸ். இப்ப சயின்ஸ் வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்சர்வபிள் சயின்ஸ். இப்ப எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிறது தான். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து மிஸ் வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன டெம்பரேச்சர் நடக்குது, இல்ல லேப்ல போயிட்டு பிப்பட் வழியா இவ்வளோ எம்எல் சொல்யூஷனை உறிஞ்சி அந்த பீக்கர்ல ஊத்த சொன்னா, நம்ம எண்ணெயில ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி எல்லா சொல்யூஷனும் வாய்க்குள்ள ஊத்திக்கின்னு லொக்கு லொக்குன்னு இருமின்னு இருக்கும். இல்ல டெஸ்ட் டியூப் கடியில நெருப்பு பற்ற வச்சு ப்ரிப்பரேஷன் ஆஃப் லாம் பிளாக் அப்படின்னு சொல்லி சீனை போடுவோம். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனா பியூட்டியே நம்ம அப்சர்வபிள் சயின்ஸ் தாங்க. அதாவது கையும் காலும் சும்மா வச்சுக்கிட்டு எதையும் நோண்டாம இருக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு உட்காந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறது பேரு தான் அப்சர்வபிள் சயின்ஸ். நம்ம என் சேனல்ல இந்த மாதிரி வகை வகையான அப்சர்வபிள் சயின்ஸ் தாங்க பார்க்க போறோம். சயின்ஸ் டாபிக்ன்றானே மிஞ்சி மிஞ்சி போனா டைம் டிராவலிங்கு இல்லை உலக அழிய போகுது, இதை பற்றி தான் பேசுவான்னு நினைக்குவாங்க. ஏன்னா ஆனாலப்பட்ட நாசாவே வந்து டைம் டிராவலிங்கை பற்றி மண்டே சொல்லுவாங்க. ஆனால் நாம் இங்கே டைம் டிராவலிங்கை பற்றி புதுசாக தியரிஸாக அவுத்து விட்டுன்னு இருக்கோம். ஸோ டைம் டிராவலிங்கை பற்றி பேசுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. டைம் டிராவலிங்கு மேத்தமெட்டிக்கலாக எவிடன்ஸ் இருக்குது, அதாவது டைம் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் மனிதன் டைம் ட்ராவல் பண்ண முடியும்ட்டு ஒரு அடிப்படையான சான்று கிடையவே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் வித்தவுட் அன் எவிடன்ஸ் இஸ் ஜஸ்ட் அ சூப்பர்ஸ்டிஷன், இட் இஸ் நாட் அ சயின்ஸ். நான் இந்த மாஸ்க் ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த உலகத்தில் எவனா ஒருத்தன் நல்லது செஞ்சுட்டா போதும், அவங்களை ஏதாவது ஒன்று தப்பு கண்டுபிடிச்சி அவனை மட்டம் தட்டி ஆஃப் ஆகி விட்டுருவோம்.
ஆனால் நான் ஒரு படிக்கு மேலே போயிட்டு நான் எல்லாத்துலேயும் நல்லது கண்டுபிடிப்பேன். ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது கண்டுபிடிக்கிறது என்னோட ஒரு குணம். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் என்னதான் இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு கொண்டு வந்தாலும் அதில் ஒரு நல்லது இருக்குது. ஐ லைக் இஸ் ஐடியாலஜி. கேட்டால் பேலன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். பச்சையாக குழப்பி விடுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகம் அழியக்கூடாதுன்ட்டு இந்த உலகத்தை அழிச்சு அழிவுலேருந்து காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்ட்ரெஸ்டிங் கைஸ். இதுல என்ன தெரியுதுன்னா, அவர் என்னதான் தவறான விஷயம் செஞ்சிருந்தாலும் இந்த 4 பேர் 4ஆம் பக்கம் உட்காந்து 4 விதமா பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம என் டார்கெட்டு இதுதான், நான் இதை நோக்கி உறுதியாக போவேன். ஸோ அப்படின்னு அவரோட ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வெளிப்பட்டுருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லுக்கோசம் அவரோட பொண்ணையே எடுக்க ரெடி ஆகிட்டார். இது என்னதான் தப்பான விஷயம் இருந்தாலும் அவரோட கேரக்டரை பற்றி என்ன சொல்றதுன்னா, வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில அடிகள் தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு மேக் சாக்ரிஃபைசஸ் ஃபார் அ கிரேட்டர் குட். அப்படியே அந்த கல்லுலாம் தூக்கி அப்படியே க்ளவுல போட்டு அப்படியே சொடகு போடலான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க உள்ள போந்து கலாச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச், அதாவது மாற்றத்துக்கு எதிர்ப்பு. நம்மளை பொறுத்தவரையும் நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு கோவம் வரும், கெட்டது பண்ணாலும் கோவம் வரும். மாற்றம் எதிர்ப்பு இது மனிதனோட மிகப்பெரிய எதிரி. விச் இஸ் உருட்டவும் கூடாது, அதனால உருடாமலே போயிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் உட்காந்து நம்ம மிக்சர் சாப்பிட்னா இருப்போம். மாற்றம் அவசியம் அறிவில். ஸோ என் பேஜில் என்னதான் அறிவுபூர்வமான விஷயத்த பார்த்தாலும் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு முன்னோக்கத்தோட தான் நம்ம பார்க்க போகிறோம். உடனே சீரியஸான சப்ஜெக்ட், ஓ மை காட் திஸ் இஸ் பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம உட்காந்து பேசின்னு இருக்க போகிறது இல்லை. கூட என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேர்த்து வரும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் டாபிக் வித் அ ஃபன்னி பெர்ஸ்பெக்டிவ், அதுதான் என் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சாய்க்கிறேன். உங்க தங்கமணி. மீண்டும் சந்திப்போம் இன் மாஞ்சா நிஞ்சா வித் an interesting topic. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and press the bell button in the bottom. Until then, see you, bye.